வெல்கம் டு லக்ஷ்மி காப்பி சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜெராக்ஸ் அல்ட்ரா லிங்க் ஒரு ஃபேண்டாஸ்டிக் கலர் மிஷின் வந்து பார்க்க போகிறோங்க. இது ஜெராக்ஸ் அல்ட்ரா லிங்க் C8045 மிஷின். இது ஒரு 45 காப்பி ஸ்பீடு. இதிலே பார்த்தீங்கன்னா 30 காப்பி ஸ்பீடும் இருக்குது, 35ம் இருக்குது, 45ம் இருக்குது, 55 அண்ட் 70ங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீடு நம்ம சூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு ரீபப்ளிஷ்டு மிஷின். இந்த மிஷின் நீங்கள் வந்து பிராண்ட் நியூவாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 4.5 lakhs வருது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரே டூவல் ஸ்கேனர் ஏடிஎஃப் ப்ளஸ் பைபாஸ் ட்ரே வருது. அதாவது டூவல் ஸ்கேனர் ஏடிஎஃப்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏடிஎஃப்பில் நீங்கள் பேப்பர் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ் வெளில வந்துடும். மற்ற வித்தவுட் டூவல் ஸ்கேனர் உள்ள மிஷின்ஸ் இருக்குது, ஒரு சில மாடல்ஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வாட்டியும், அதாவது சிங்கிள் சைடு பிரிண்ட் ஆகி வெளியே ஸ்கேன் ஆகி வந்துட்டு அகெயின் பேக் சைடு இன்னொரு வாட்டி உள்ளே போகும். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் டிலே இருக்கும். இதில் இந்த டைம் டிலே இல்லாமல் உங்களுக்கு இமீடியட்டாக அந்த பிரிண்டட் அண்ட் ஜெராக்ஸ் வந்து அவுட்புட் வந்துடுங்க. A4 அண்ட் A3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேயில் ஃபிட் பண்ணிக்கோங்க. லீகல் பேப்பரும் நீங்கள் ட்ரேயில் ஃபிட் பண்ணிக்கோங்க. போர்ட்ஸு ஆர்ட் பேப்பர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 GSMக்கு மேலே போகுது, ஒரு 280 GSM இருக்குது, ஒரு 250 GSM இருக்குது, ஒரு 300 GSM இருக்குன்னா அது வந்து பைபாஸ் ட்ரேயில் ஃபிட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் அதிகமாக இருக்கனால பைபாஸ் ட்ரே தான் வந்து உங்களுக்கு அழகாக ஃபிட் பண்ணி கொடுக்கும். ட்ரேலேருந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஸ்டிக்கர் ஷீட்டும் இந்த மிஷினில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மிஷினில் வந்து ஒரு 4 கேட்டர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. சியான் மெஜந்தா எல்லோ பிளாக் டோனர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போது உங்களுக்கு அதோட ப்ரைஸிங் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் டோனர் நீங்கள் போடுறீங்க ஒரு 15,000 rupees கிட்ட வருது. அதோட காப்பீஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மேட்டர், அதாவது டெக்ஸ்ட் வித் இமேஜ் இருக்குதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 19,000 காப்பி வருது. வெறும் நீங்கள் இமேஜ் மேட்டர் மட்டும் எடுக்கிறீங்க, ஒரு ஃபுல் மேட்டர் எடுக்கிறீங்க, ஒரு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சாலிட் மேட்டர் இருக்குது, ஒரு ஆரஞ்சு மேட்டர் இருக்குது, ஒரு க்ரீன் மேட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்டர்ஸ் நீங்கள் வந்து போர்டு இல்லை பேப்பரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு 10,000 காப்பி கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஒரிஜினல் டோனர் தான் இதுக்கு போடணுன்றது கம்பல்சரிங்க. நீங்கள் ஒரிஜினல் டோனர் போட்டால் மட்டும்தான் நீங்கள் குவாலிட்டி வந்து டே 1ல் என்ன பார்க்குறீங்களோ ஒரு 4 லட்சம் காப்பி ஓடினது பிறகும் நீங்கள் வந்து அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். கம்ஃபர்டபுள் டோனர் போடலாம், ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் டோனர்ஸ் வந்து குவாலிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கலர் மிஷின் எந்த பிராண்டாக இருந்தாலுமே ஒரிஜினல் டோனர் போடுறது நம்மளுக்கு சேஃப்டிங்க. ட்ரம் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் போய்க்கலாம், பிக்கப் ரப்பர் கம்ஃபர்டபுள் போய்க்கலாம். டோனர் அண்ட் டெவலப்பர் வந்து 100% நம்ம ஒரிஜினல் தான் போடணும். அதில் தான் ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். நீங்கள் கம்ஃபர்டபுள் டோனர் போடும்போது வேறு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் உங்களுக்கு வீணாக போகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மாறும். ட்ரம் பிளேடு இஷ்யூஸ், ட்ரம்மெல்லாம் சீக்கிரம் ஆர்க் ஆகுது. இந்த மிஷினை ஃபுல் ஓவர்வியூ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மிஷின் வாங்குறீங்கன்னா இதுமாதிரி டேப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது உள்ளே ஒரு லாக் இருக்குது, அது கலண்டு வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏடிஎஃப் இப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல ஒரு டேப் போட்டிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல டேப் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி ட்ரே வந்து திறந்துக்கக்கூடாதுன்னு ஒரு ஆரஞ்சு கலர் டேப் போட்டிருப்பாங்க. ஈவன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேப்பு கூட ஒரு ரீபப்ளிஷ்டு மிஷினை ரிமூவ் பண்ணல. அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இந்த மிஷினு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் சுத்தமாக டெஸ்ட்டே இல்லைங்க, வெறும் ஒன்லி பேப்பர் டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மிஷினோட பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த மிஷினோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக் மிஷின். ஸ்கிப் பண்ணாமல் நான் ஒரு பேப்பரை எடுப்பேன், நீங்கள் அதை கிளியராக பாருங்கள். ஃபுல் எல்லா குவாலிட்டியுமே கிளியராக செக் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் எல்லா பிரிண்ட்டுமே. இப்போ நான் பேப்பர் அங்கே நான் ஸ்வைப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா A4 ஷீட்ஸு 100 GSM மீடியா. ஸோ நீங்கள் மீடியா வந்து என்ன மீடியா நீங்கள் மிஷினில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிரிண்ட்டோட குவாலிட்டி வந்து மாறும். 100 GSM பேப்பர் எடுத்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரெசல்யூஷனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 70 GSMல எடுத்திங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் ரெசல்யூஷனில் பிரிண்ட் ஆகும். 300 எடுத்திங்கன்னா 300ல் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ மீடியா நீங்கள் என்ன மாதிரி மீடியா போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் டென்சிட்டி குவாலிட்டி எல்லாமே மாறுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கலர் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 100 GSM பேப்பர் எடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த A3 பேப்பர் நான் ஸ்வைப் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 80 GSM பேப்பர் தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 300 GSM போர்டு வரும். இது எல்லாமே வந்து இப்போ நான் ஸ்வைப் இப்போ 300 வரப்போகுது, ஒரு கார் இமேஜ் வரும், அதுலேருந்து 300 GSM வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து 300 GSM போர்டுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சைடு பிரிண்டிங் தான். ஸோ 130 GSM வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே மீடியா இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக நீங்கள் சிங்கிள் சைடு தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியும். பிரிண்ட் எடுத்துகிட்டு அகெயின் அந்த பேப்பரை நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் பைபாஸ் ட்ரேயில் வச்சு எடுங்க. இன்கேஸ் 130 GSMக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் அது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ட்ரேயில் வச்சு ஃபிட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் நல்ல குவாலிட்டி HD இமேஜாக இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது இது ஃபோட்டோ பிரிண்டிங் மிஷின் கிடையாது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டிண்ட் மேட்டர்லாம் நீங்கள் எடுக்கலாம், நல்ல ரிசல்ட் வரும்.
இப்போ நான் ஐவிடி பெல்ட் வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு ரீபப்ளிஷ்டு மிஷின் தான், பிராண்ட் நியூ பெல்ட் இது. அந்த குவாலிட்டியில் இந்த மிஷினில் வந்து பெல்ட் இருக்குங்க. ஒரு சின்ன பஞ்சு கூட இல்லை. நான் பெல்ட்டு ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சின்ன பஞ்சு கூட கிடையாதுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளாக் பெல்ட் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது கூட வந்து இந்த மிஷின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஒர்க்கும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்புக்கு ஒரு நல்ல ஒரு மிஷின் தாங்க, நல்லா சூட் ஆகும் இந்த மிஷினு. நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வாங்க, மிஷின்ஸ் உங்களுக்கு டெமோ காட்டுறோம். உங்களுக்கு எந்த மிஷின் பிடிச்சிக்கோ அந்த மிஷின் ரெடி பண்ணி தரோங்க, வித் வாரண்ட்டி அண்ட் ஃப்ரீ சர்வீஸ். தேங்க்யூ.